இவ்வருடம் மே மாதம் முதல் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சூடான வானிலை நிலவும் எனவும், குறிப்பாக வடக்கு பெனின்சுலா, பேராக், பஹாங், கிளாந்தான் போன்ற பகுதிகளில் உஷ்ணத்தின் பாதிப்பு அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. நாடு தற்போது வடகிழக்கு பருவமழையின் இறுதி கட்டத்தில் உள்ளது என்றும், இது மார்ச் மாத நடுவில் முடிவடையும் எனவும் மலேசிய வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் டைரக்டர் ஜெனரல் மொஹமட் இஷாம் மொஹமட் அனீப் தெரிவித்தார். இக்காலகட்டத்தில் மேகமூட்டங்களும் மழை பொழிவும் குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தொடர்ச்சியாக மழை இல்லை என்றால் வானிலை மிகவும் உஷ்ணமாகவும் வறட்சியாகவும் இருக்கக்கூடும். மேலும் இவ்வானிலை ஒவ்வொரு வருடமும் வழக்கமாக நடைபெறும் ஒரு நிகழ்வு என்றும் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் அவர் கூறினார். மதிய வேளைகளில் அன்றாட வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸிற்கும் மேலாக பதிவாகலாம் என இஷாம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 11ஆம் தேதி கெடா பாலிங் ஃபெல்டா தலோய் கனானில் வெப்பநிலை 36.1 பதிவாகியுள்ளது. இந்த வெப்பநிலை காலங்களில் பொதுமக்கள் நீரை சேமிக்கும்படியும், திறந்த வெளியில் குப்பைகளை எரிப்பதை தவிர்க்கும்படியும், வெளியில் நேரத்தை செலவிடுவதை குறைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.